இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் டேப்பில் கியர் வயரை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 16 வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த கியர் வயரை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஷ் ஹூக் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபிஷ் ஹூக்கு பதிலாக நீங்கள் வந்து எஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஹூக்கும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹூக் மாதிரியே டிசைன் வரும் இல்லையா, அந்த ஹூக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஹூக் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதோட எண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக மடித்து நம்ம கியர் லாக் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு நோஸ் பிளேயர் வச்சு அந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி நோஸ் பிளேயர் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நார்மல் இந்த கொரடா இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கியர் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த ஃப்ளவர் கப் மாதிரி வரும் இல்லையா, அந்த டிசைன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியர் லாக் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர் கப் போட்டுட்டோம். சென்டரில் வந்து அந்த ஃப்ளவர் கப்க்கு ஏற்ற மாதிரியான சைஸில் ஒரு பீட் ஆட் பண்ணியிருக்கோம். அகெயின் வந்து ஒரு ஃப்ளவர் கப் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சோம் இல்லையா, அதுக்கு அடுத்து ஆட் பண்ணுறது இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 10 ஃப்ளவர் கப் வரணும். பீட்ஸ் வந்து 5 பீடு வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இதுக்கும் நடுவில் வந்து 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. ப்ரீவியஸ்க்கு ஒன்று, நெக்ஸ்ட்டுக்கு ஒன்று. அதுக்கப்புறமா இதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் கேப் விட்டு அதுக்கு அடுத்தடுத்த பீடை வந்து லாக் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் வந்து அந்த பேக் செயின் கனெக்டர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, கியர் லாக்குள்ள அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு கியர் லாக் வந்து டைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டைட் பண்ணி ஆப்போசிட் சைடை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1 இன்ச் கேப் விட்டு இது ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் கப் மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பீடு, ஒரு குட்டி பீடு அந்த மாதிரி வச்சு கூட ஒரு டிசைன் மேக் பண்ணலாம். இந்த பீட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து பேர்ல்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டல் பால்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஓவல் ஷேப்பில் நிறைய பீடு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இன்விசிபிள் செயின்ஸ் வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக பண்ணுற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ